Krishna Shankar sir, all the best. May 30th அன்னைக்கு the verdict release ஆகுது, and we'll definitely give the film all the love and support it truly deserves. அடுத்ததாக I'd like to invite the gorgeous, the bold, the beautiful. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். She does not need an introduction. Ladies and gentlemen, may I now invite Varu. எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமா இல்லை தூங்குறோமா? ஓகே, எல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து கலைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைம் கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ரா சார் இங்கே. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் அவர் ஃபிலிம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபர்ஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லலாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்துல வந்து எந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலயும் பேசுறது இல்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ். ஸோ அதனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதுல படிச்சு கொஞ்சம் ஸ்லோவா பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பேசணும்னா பயங்கரமா ஃபாஸ்ட் பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அந்த அது வந்து இந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவா பேச ட்ரை பண்ண அந்த படத்துல. அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்துல ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்துல ஒரு வேற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேற மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனா இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏத்து வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கு அந்த ஃபிளேவர். பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றதா வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ a lot of courage and challenged me also to be a better actress ன்னு சொல்லலாம். அண்ட் மேம் சுஹாசினி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. பட் ஐ திங்க் ஷி இஸ் தி ஒன்லி ஒன் ஹூ வில் சே லிட்டரலி ஷி சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ். ஸோ அந்த வயசுல இருந்து ஐ திங்க் ஐ பின் ரன்னிங் பிஹைண்ட் ஹர் ஆல் தி டைம். எவ்ரி டைம் ஐ see her, சுஹாசினி ஆண்டி, ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ as a kid. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ஷி எனிதிங் ஹேப்பன்ஸ் ஷில் பி தி ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீ அண்ட் சே ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்களுக்கு தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும். இந்த படத்தை மட்டும் அவருக்கு ஃபர்ஸ்ட் கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் கெப்ட் மீ இன் யுவர் நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் ஈபி அந்த ப்ராஜெக்ட். அண்ட் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணது. So thank you, Gopis, for always keeping me in your heart and always offering me anything that you come across will first come to me, I know for sure. So Adhanal, thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me, and நீங்க சொன்ன மாதிரி ஒரு different version of me. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவல் ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைம்ல வந்து 11 o'clock ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்ன சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவாரு. அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்க படத்துல பார்க்கும்போது டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகுது. இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் அது சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமா வந்து ஒரு பிளே பாய் இமேஜா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு படத்துல. அண்ட் all the very best. Welcome to Indian cinema. That's all I can say, because you've already performed here. And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time, and I admire your work. And உங்க கூட வந்து ஒர்க் பண்ணலாம் அது எனக்கு பயங்கரமான ஒரு always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you say I'm a massive fan of your writing. I love your writing. I've not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always. And to hear such amazing words from you, I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. Can I request you to stay back?